ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 4th June 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஸ் டேஸிங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 கண்டினியூஸ் டேஸ் ஃபாலுக்கு அப்புறமா இப்போ வந்து ரெக்கவரி ஆகிருக்குது. ஒரு 77 பாயிண்ட் வந்து ரெக்கவரி ஆகிருக்குது. குளோபல் கியூஸும் வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லைனாலும் எஃப்ஐஸ் வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கிற விதமாக வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் வந்து ஒரு 3 நாள் செல்லுக்கு அப்புறமா ஃபஸ்ட் டே பை பண்ணுறாங்க. டிஎஸ் வந்து வழக்கம் போல் கண்டினியூஸாக 12th டேயாக பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து ஒரு 2561 கோடிக்கும், எஃப்ஐஸ் வந்து 1076 கோடிக்கும் பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பை வந்து மார்க்கெட்டை கொஞ்சமாக பாசிட்டிவாக வச்சுருக்குது. இருந்தாலும் ப்ராடர் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவிட்டி நிலவரதை தான் பார்க்க முடியுது. ஏன்னா ரிசல்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து மார்க்கெட்டை கொஞ்சமாக, குளோபல் கியூஸ் எல்லாமே சேர்ந்து வந்து மார்க்கெட்டை கொஞ்சமாக ஹர்ட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. அவரோட டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து எட்டர்னல் இருக்குது, ஒரு 7 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. மார்கன் ஸ்டான்லி வந்து எட்டர்னல் ஸ்டாக்குக்கு வந்து புல்லிஷ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து இது ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் இருக்குது, ஒரு 6 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. ஒரு நாள் ஃபால் ஆகுது, மறுபடியும் ரெக்கவரி ஆகுது, மறுநாள் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது ஜியோ ஃபினான்ஷியல். அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்குது, ஒரு 35 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஒரு மாதமாக இது வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து சைட்வேஸ்லேயே தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து டவுன் சைடில் பிரேக் ஆகி டவுன் சைடில் மூவ் ஆகிட்டுருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது டெக்னிக்கலாக. அப்புறம் டாப் லூசர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் இருக்குது, ஒரு 83 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ட்ரெண்ட் வந்து லாஸ்ட்டு 1 இயராக இந்த ஸ்டாக் வந்து பெரிய அளவுக்கு எந்த பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கூட இதோட ரிசல்ட் வந்துருந்துச்சு, அதுவும் பெரிய அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரெக்கவரி ஆனாலும் சைட்வேஸில் மட்டும்தான் மூவ் ஆகிட்டுருக்குது. ஸோ இதிலே வந்து பெரிய அளவுக்கு சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியலை. அப்புறம் குளோபல் கியூஸ் எல்லாமே இன்னும் ரெக்கவரி, அதாவது குளோபல் கியூஸ் எல்லாமே இன்னும் பாசிட்டிவாக டர்ன் ஆகாததுனால மார்க்கெட் இன்னும் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.